ஹாய் ஹலோ என் இனிய தமிழ் மக்களே. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் தன்னோட 2வது ஹனிமூனுக்காக ஒரு ஏர் பலூன் ட்ரிப் பிளான் பண்ணி போகிறாங்க. அங்கே சம்மந்தமே இல்லாமல் ஒரு பொண்ணு வந்து ஹஸ்பண்டை பிளாக்மெயில் பண்ணுறாங்க. பறக்கிற பலூனில் எப்படி அதுலேருந்து தப்பிக்கிறாங்க அப்படிங்கிற கதையை ரொம்ப சுவாரஸ்யமாக சொன்ன ஒரு படம் தான் டர்புலன்ஸ். வெல்கம் டு தமிழ் ஸ்டோரி போர்ட். இன்னைக்கு ஸ்டோரி போர்டில் நாம் பார்க்க போகிற ஸ்டோரி டர்புலன்ஸ். கதைக்குள்ள போகலாமா? ஓப்பன் பண்ணது ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் காட்டுறாங்க. அதில் ஏதோ டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அது முடிஞ்சது எல்லாரும் கையெழுத்து போடுறாங்க. ஒருத்தர் வெளியே வந்து அடிவானத்தை பார்த்தபடி ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்ருக்காரு. இவர் தான் ஜாக், நம்ம படத்தோட ஹீரோ மாதிரி. அப்போ சடார்னு ஒருத்தர் அவர் முன்னாடி வந்து நிற்கிறாரு. நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது. ஆட்குறைப்புங்கிற பேரில் என்னை வேலையை விட்டு அனுப்பக்கூடாது. நான் இந்த கம்பெனிக்காக நிறைய உழைச்சிருக்கேன். சம்பளத்தில் வேணும்னாலும் குறைச்சிக்கோ, ஆனால் வெளியே அனுப்பாதேன்னு கெஞ்சாத குறையா சொல்ல, நான் என்ன பண்ணுறது நிலமை அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் தயங்கினபடியே சொல்கிறாரு. திடீர்னு பார்த்தா அந்த ஆள் கன் எடுத்து காட்டுறான். ஜாக்கா அப்படியே ஷாக் ஆகி கண்ணை மூடிக்கிறான். அந்த ஆள் கன் எடுத்துட்டு இருக்கிற அழுத்த ஜாக் இன்னும் கண்ணை இறுக்கமாக மூடிக்கிறான். டுமில்னு ஒரு சத்தம். ரத்தம் அப்படியே ஜாக்கோட மூஞ்சியில் தெரிக்குது. கண்ணை திறந்து பார்த்தா அந்த ஆள் ரத்த வெள்ளத்தில் கிடக்குறான். தற்கொலை பண்ணி இறந்துடுறாரு அவர். ஜாக் தன்னோட மனைவிக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. இதை கேட்டதும் அவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜாக்குக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. ஜாக்கோட மனைவி பேர் எம்மி. அவங்க ஒரு கிண்டர் கார்டன் டீச்சராக இருக்காங்க. வேற ஒரு ஊரில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஜாக், எம்மி 2 பேரும் ஒரு ஹனிமூன் டூர் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்காக எம்மி கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டியது. ஆனால் அந்த கரு கலைஞ்சிருக்கும். அதனால் ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்திருப்பாங்க. அதிலிருந்து இப்போ தான் எம்மி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்திருப்பாங்க. அதனால் ஒரு சின்ன ட்ரிப் பிளான் பண்ணியிருக்காங்க 2 பேரும். அப்படியே ஒரு பார் காட்டுறாங்க. ஜாக் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்ருக்காரு. பார் கவுண்டரில் ஒரு பொண்ணு அங்கே இருக்கிற பார் டெண்டர் கிட்ட சண்டை போட்டுட்ருக்கா, தனக்கு ஒரு ட்ரிங்க் வேணும்னு. இதை ஜாக் கவனிக்கிறாரு. அவன் தர முடியாதுன்னு சொல்ல, ஜாக் அவங்களுக்கு கொடுங்க, அதுக்கான பணத்தை நான் தரேன்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு செம்ம ஹாப்பியாகி ஜாக் பக்கத்தில் வந்து உட்கார்றா. அப்படியே லேசாக பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறா. தன்னோட பேர் ஜூலினும் தான் ஒரு நண்பருக்காக காத்திருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஜாக் தன்னை பற்றி எல்லாத்தையும் சொல்கிறாரு. மனைவி பற்றி, ஒரு ட்ரிப் போக போகிறத பற்றி, ஏர் பலூனில் பறக்க போகிறத பற்றி, நாளைக்கு காலையில் அவங்க வரப்போகிறாங்க, அவங்களுக்காக காத்திருக்கிறதாகவும் சொல்கிறாரு. இதை கேட்டதும் என் நண்பர் இன்னைக்கு வருவார்னு தோணல, இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி ஜாக்கோட தொடையில் லேசாக கை வைக்கிறாங்க. இதை பார்த்ததும் ஜாக்குக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ, ஆளை விடுறா சாமி, ஆத்தாவையும் சந்தைக்கு போகணும், வழியை விடுன்னு ஜாக் கதறாரு. வேணும்னா ஒரு ட்ரிங்க் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஓடியே வராருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே கன் பண்ணி அடுத்த நாள் ஒரு காரில் ஜாக்கும் எம்மியும் போயிட்டுருக்காங்க. அப்போ தெரியாத நம்பர்லேருந்து மெசேஜ் வருது. யாருன்னு பார்த்தா நேற்று பாரில் பார்த்த அந்த பொண்ணு தான். பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்ணுறா. ஜாக் அதெல்லாம் முடியாதுன்னு ரிப்ளை பண்ணிட்டுருக்காரு. ஒரு ட்ரிங்க் வாங்கி தந்ததுக்கு தண்டனையான்னு கேட்குறாரு. நான் பணக்காரன்னு தெரிஞ்சுட்டு மிரட்டுறியா, ஆனதை பார்த்துக்கோன்னு சொல்கிறாரு. எம்மி என்னன்னு கேட்க பிஸ்னஸ் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. எம்மி அப்படியே வெளியே இயற்கை காட்சிகளை ரசித்தபடி வந்துட்டுருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் பெரிய மைதானத்துக்கு நடுவில் ராட்சஸ்தனமாக ஒரு ஹாட் ஹேர் பலூன் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு கீழே சதுர வடிவில் கூட மாதிரி இருக்குது. அதுக்கு பேர் பேஸ்கெட். அதுக்குள்ளே ஜாக், எம்மி, அப்புறம் பலூன் ஓட்டுறவர் ஹாரி 3 பேரும் நின்றுட்டுருக்காங்க. இன்னும் 2 பேர் வரணும், வந்ததும் கிளம்பிடலாம் அப்படின்னு ஹாரி சொல்கிறாரு. ஜாக் எம்மியை லேசாக கட்டிப்பிடிச்சபடி சந்தோஷமாக நின்றுட்டுருக்காரு. 2 பேர் கண்லேயும் எக்ஸைட்மெண்ட் இருக்குது. அப்போ தூரத்தில் ஒரு கார் சரக்குன்னு வந்து நிற்குது. அதுலேருந்து ஒரு பொண்ணு வேகமாக அந்த ஹாட் ஏர் பலூனை நோக்கி ஓடி வர்றாங்க. கிட்ட வர வர ஜாக் முகம் லேசாக மாற ஆரம்பிக்குது. ஏன்னு பார்த்தா நேற்று ராத்திரி பாரில் பார்த்த அதே பொண்ணு இப்போ ஃபோனில் மெசேஜ் பண்ணது இந்த பொண்ணு தான். அவளை பார்த்ததும் ஜாக்கு தூக்கி வாரி போடுது. ஐயையோ ஐயையோ, என்ன பிரச்சனை பண்ண வந்திருக்காளான்னு யோசிக்கிறாரு. அந்த கேப்பில் ஜூலி ஏர் பலூனுக்குள்ளே ஏறிடுறாங்க. ஜாக்கும் ஜூலியும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஜூலி எம்மிக்கு தெரியாமல் லேசாக சிரிக்கிறா ஜாக்கை பார்த்து. அதுக்குள்ளே ஹாரி எல்லாருக்கிட்டையும் அறிமுகம் ஆகிறாரு. எதுவுமே தெரியாத மாதிரி ஜாக்கும் ஜூலியும் கை கொடுத்துக்கிறாங்க. எம்மாவும் கை கொடுக்குறாங்க. அப்புறம் ஹாரி சில அடிப்படையான விஷயங்கள் இந்த ஹாட் ஏர் பலூனை சுற்றி இருக்குது, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது பேர் பர்னர். இந்த கேஸை திறக்கிறது மூலமாக இது உயரமாக போகும். இது பேர் பேராஷூட் வால்வ். அப்புறம் இந்த கயிறு இழுக்கிறது மூலமாக உள்ளே இருக்கிற காற்று வெளியே போய் அதனால் இதோட உயரம் குறையும். முக்கியமான விஷயம், கண்டிப்பாக எந்த காரணத்தை கொண்டும் நெருப்பு பிடிக்கவே கூடாது. இதெல்லாம் தெரிஞ்சால் நம்ம பார்க்குறது ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு சிரித்த மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளே ஜாக் ஒரு மாதிரி இருக்குது, நாம் இன்னொரு நாள் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு எம்மியை கன்வின்ஸ் பண்ணுறாரு. பயமாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஹாரி அதுக்குள்ளே அவரை சமாதானப்படுத்துகிறாரு. எம்மியும் போகலான்னு சொல்கிறாங்க. ஜாக் திரும்பவும் ஜூலியை பார்க்க நான் கேட்ட பணத்தை கொடுன்னு ஜாட பண்ணுறாங்க. அப்படியே அவனுக்கு மெசேஜ் பண்ணுறா 60,000 யூரோ வேணும்னு. ஜாக் அதெல்லாம் முடியாதுன்னு திரும்ப மெசேஜ் பண்ணிட்டு செல்லை ஆஃப் பண்ணுறாரு. அவர் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக உணர்றாரு. அதுக்குள்ளே ஹாரி எல்லாரையும் ஒரு மாதிரி சமாதானம் பண்ணி பர்னர் ஆன் பண்ணி ஹீலியம் கேஸ் திறந்து பலூனை பறக்க விட ஆரம்பிக்கிறாரு.
3 பேரும் பயங்கர ஆர்வமா தரைய பார்க்குறாங்க. ஜாக்குக்கு லேசா நடுக்கம். உள்ளுக்குள்ள உதற ஆரம்பிக்குது. "நல்லா உயரத்துல உன்ன டீல் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலேயே ஜாக்குக்கு ஜூலி சொல்றாங்க. எம்மா ஆர்வத்த அடக்க முடியாம தரைய பார்க்குறாங்க. பலூனோட எல்லா இடத்துலயும் சூடான ஹீலியம் கேஸ் பரவ ஆரம்பிக்குது. பலூன் தரைய விட்டு மெல்ல மெல்ல, மெல்ல மெல்ல உயர பறக்க ஆரம்பிக்குது. ஜூலி ஜாக்கியே கவனிச்சுட்டு இருக்கா. பலூன் நல்லா உயரம் போகுது. எம்மி மெல்ல எட்டி பார்க்குறாங்க. மரங்கள், மலை எல்லாம் குட்டி குட்டியா தெரிய ஆரம்பிக்குது. மேகங்கள் இப்ப பெருசா தெரிய ஆரம்பிக்குது. ஹாரி பலூன்ல இருக்கிற வாக்கி டாக்கி மூலமா கீழ தகவல் தராரு. "எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு" அப்படின்னு. "நிஜமாவே என்ன உனக்கு தெரியலையா?" அப்படின்னு ஜூலி ஜாக்க பார்த்து கேட்க, அவன் இல்லன்னு சொல்றான். இத எம்மா கவனிக்கிறாங்க. "உனக்கு அவங்கள தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு எம்மா கேட்க, ஜாக் இல்லன்னு சொல்றாரு. சந்தேகத்தோட எம்மா 2 பேரையும் பார்க்க, அதுக்குள்ள அந்த இடத்த கூலா மாத்துற மாரி ஜாக் எல்லாத்துக்கும் ட்ரிங்க் ஆஃபர் பண்றாரு. எல்லாரும் ட்ரிங்க் குடிச்சிட்டு அந்த உயரத்தை ரசிச்சபடி என்ஜாய் பண்றாங்க. பாட்டு பாடிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபன்னான மூமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணிட்டு அப்படியே இருக்காங்க. அப்போ பார்த்தா மலைகளுக்கு பக்கத்தில் வந்துடுறாங்க. மலைகள் அப்படியே பிரம்மாண்டமா வரிசை கட்டி நிக்குது. அதோ அந்த உச்சியில தான் நம்ம பலூன் இறக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி சொல்றாரு. எல்லாரும் அப்படியே அங்க பார்க்குறாங்க. மேகங்கள் சுமந்துட்டு அந்த மலைகள் தெரியுது. இதுக்கு நடுவுல ஜூலி வேற ஜாக்க பார்த்து, "பணம் குடு, இங்கேயே இத முடிச்சுக்கலாம்ன்னு" ஜாட பண்ணிட்டு இருக்காங்க. ஜாக்குக்கு வேற வழி தெரியாம எம்மாவையும் சமாளிச்சுட்டு, வெளிய ரசிக்கவும் முடியாம, ஜூலியையும் மறைமுகமா எச்சரிச்சுட்டு, மரண அவஸ்தையில இருக்கிறாரு. அதுக்குள்ள அந்த பலூன் மலைகளுக்கு பக்கத்துல போயிருது. 3 பேரும் பதட்டமாக, ஹாரி ரொம்ப கூலா, "யாரும் பயப்பட வேணாம், நான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு பர்னர் ஆன் பண்றாரு. பலூன் அப்படியே உயரமா பறக்க ஆரம்பிக்குது. அழகா அந்த மலைய வந்து பலூன் தாண்டுது. இதுவரைக்கும் மறைமுகமா மிரட்டிட்டு இருந்த ஜூலி இப்ப நேரடியா மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. "மரியாதையா என் காச குடுன்னு" கேட்க, "எந்த காசுன்னு?" ஜாக் கேட்க, இதுவரைக்கும் அமைதியா இருந்த எம்மி 2 பேர்கிட்டயும் பேச ஆரம்பிக்கிறா. "நேத்து நைட் நாங்க ஒண்ணா தான் இருந்தோம். இவன் பணம் தரேன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டான்னு" ஜூலி சொல்ல, ஜாக் இல்லன்னு சொல்றான். "அப்புறம் எப்படி? உன் பர்த் மார்க் எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சொல்ல, எம்மிக்கு மனசு கஷ்டமாயிடுது. அவ அழ ஆரம்பிக்க, சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு ஹாரி எல்லாரையும் சமாதானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. "எதுனாலும் கீழ போய் பார்த்துக்கலாம். இப்ப அமைதியா இருங்கன்னு" சொல்றாரு. ஆனா ஜாக்கு, ஜூலியும் கேட்குற மாதிரி இல்ல. அவங்களுக்குள்ள வாக்குவாதம் இன்னும் அதிகமாகுது. பலூன் மேகங்களுக்கு மேல, மலைகளுக்கு மேல பறந்துட்டு இருக்கு. வானம் அப்படியே நீல நிறத்துல இருக்கு. "அவளுக்கு எப்படி உன் பர்த் மார்க் தெரியும்னு?" எம்மி கேட்க, "சோசியல் மீடியால பார்த்துருக்கலாம். நான் பணக்காரன்னு தெரிஞ்சுட்டு என்கிட்ட பணம் பறிக்க வந்திருக்கலாம்" அப்படின்னு ஜாக் சொல்றாரு. எம்மா சமாதானம் ஆகுற மாதிரி தெரியல. ஜாக் தன்னோட மொபைல் ஃபோன் எடுத்து அதில் இருக்கிற ஃபோட்டோக்களை காட்டுறாரு. ஜூலிக்கும் காட்டுறாரு. ஜூலிக்கு பயங்கரமா கோவம் வருது. கத்த ஆரம்பிக்கிறா. ஒரு பக்கம் எம்மாவை ஜாக் சமாதானப்படுத்துறாரு. இன்னொரு பக்கம் ஹாரி அமைதியா இருங்கன்னு கத்திட்டு இருக்காரு. இதுக்கு நடுவுல ஜூலி ஹாரி இடுப்புல இருக்கிற கத்திய எடுத்துட்டு ஜாக்க குத்த போறா. எம்மி இதை தடுக்க ஒரு பெரிய கை கலப்பே நடக்குது. இந்த கேப்ல ஜூலி கோவத்துல வாக்கி டாக்கியோட கேபிளை கட் பண்ணி விட்டுறா. ஹாரிக்கு இதனால கோவம் வர, ஹாரி அப்புறம் ஜாக் 2 பேரும் ஒரு வழியா ஜூலி கையில இருந்து கத்தியை தட்டி விட்டுறாங்க. ஆனா அவ அதுக்குள்ள பலூனுக்கு போற கேஸ் லைனையும், ஏர் கண்ட்ரோல் பண்ற பாராஷூட் வால்வையும், அந்த பேஸ்கெட்டையும் இணைக்கிற கயிறை கட் பண்ணி விட, கேஸ் லைன்ல இருந்து கேஸ் வெளியே வர, ஜாக் தெரியாதனமா லைட்டர் ஆன் பண்ணேன். தீ திக்கு திக்கு திக்குன்னு பரவ ஆரம்பிக்குது. அந்த தீ ஜூலி மேலேயும் பத்திக்க, இன்னும் அவ கத்த ஆரம்பிக்கிறா. அவன் மேல தீ நல்லா கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்க, பாக்கி இருக்கிற 3 பேருக்கு என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. பலூன் ஆகாயத்துல இன்னும் உயரமா பறக்க ஆரம்பிக்குது. ஹாரிக்கு என்ன பண்றதுன்னு புரிய மாட்டேங்குது. என் நேரம் இன்னைக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எடுத்து ஜூலி மேல அடிக்க, கொஞ்சம் கொஞ்சமா தீ குறைஞ்சு அணைஞ்சு போகுது. ஆனா அது ஏற்படுத்தின புகை அந்த கேபின் முழுக்க பரவுது. ஜூலியை எம்மா ஒரு துணியில சுத்தி ஓரமா படுக்க வைக்கிறா. ஜூலிக்கு நல்லா தீ காயம் பட்டிருக்கு. தீ பிடிச்சனால அந்த பேஸ்கெட்டோட மூலையில ஒரு பகுதி இருக்கிற மரக்கட்டை எரிஞ்சு சேதாரமாயிருக்கு. பலூனோட உயரம் அதிகமாயிட்டு இருக்கு. ஹாரிக்கு பலூனோட உயரத்தை உடனே குறைக்கணும்னு நினைக்கிறாரு. அப்பதான் கவனிக்கிறாரு, பாராஷூட் வால்வோட கயிறு அறுந்து போயிருக்கு. மனுஷனுக்கு அவ்வளோதான், சோலி முடிஞ்சு அப்படின்னு தோணுது. எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, சரி பண்ணலான்னு சொல்லிட்டு மேலே பார்க்குறாரு. அந்த கயிறு கட் ஆனதுல அங்க இருக்கிற பேஸ்கெட்டோட இடத்த விட்டு உயரத்துல கட்டாயி தொங்கிட்டு இருக்கு. கண்டிப்பா ஒரு ஆள் ஏறி அந்த கயிறு கூட இன்னொரு கயிறை அணைக்கணும். பலூன் 6000 7000 அடி பக்கம் பறந்துட்டு இருக்கு. கீழே விழுந்தா சுக்கு நூறாயிடுவோம். இருந்தாலும் ஹாரி அந்த கூடை மேல ஏறுறாரு. கீழே மேகங்கள் மட்டும்தான் தெரியுது. பலூன் இன்னும் உயர உயர போயிட்டு இருக்கு. அந்த பேஸ்கெட் மேல காலை வச்சு பொறுமையா ஏறுறாரு. ஜாக், எம்மா 2 பேரும் திக்கு திக்குன்னு இருக்கு. ஹாரி மெல்ல கீழே பார்க்குறாரு. லேசா தலை சுத்துது. இருந்தாலும் ரொம்ப பொறுமையா கையை இயக்கி அந்த கயிறை பிடிக்க பார்க்குறாரு. "யோ, எப்படியாவது புடிச்சிரியா" அப்படின்னு நமக்கு இருக்கும். எக்கி எக்கி கடைசியா ஒரு வழியா கயிறை பிடிக்கிறாரு. நம்ம பிடிச்சு வச்ச மொத்த மூச்சும் மெல்ல விடுவோம். அப்ப ஜூலிய காட்டுறாங்க. அது வரைக்கும் பேசாம படுத்துட்டு இருந்தவ, என்ன ஆகுதுன்னே தெரியல. திடீர்னு எழுந்து வேகமா ஹாரிய நோக்கி வரா. அடி பாவி மகளே! நாம கத்துறதுக்குள்ள ஹாரி அங்கிருந்து தள்ளி விடுறா.
ஹாரி கத்திட்டு விழுக ஆரம்பிக்கிறாரு. நல்லா பழுத்த தக்காளி பாறையில பட்டா என்ன ஆகும்? அப்படியே சுக்குநூறா நொறுங்கி போறாரு. இத பார்த்ததும் ஜாக்குக்கும், எம்மாவுக்கும் ஒண்ணுமே புரியல. "என்ன பண்ணி வச்சிருக்கிற பைத்தியமே!" அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து அந்த கயிற எடுத்து ஜூலியோட கையையும், காலையும் கட்டி வைக்கிறாங்க. ஜூலி இத "நான் ஏன் பண்ணலன்னு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு கதர்றா. பலூன் திரும்பவும் உயரத்துக்கு போயிட்டுருக்கு. "எம்மா, நான் அந்த கயிற கட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடை மேல ஏறுறாங்க. ஜாக் வேண்டான்னு சொல்ல, "நமக்கு இத விட்டா வேற வழி இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு எம்மா ஏறுறாங்க. மேலே ஏறி அந்த கயிற பிடிக்க முயற்சி பண்றா. பலூனோட உயரம் அதிகமாயிட்டு இருக்கிறதுனால பிரஷர் ஆகி எல்லாரும் ஒரு மயக்க நிலைக்கு போறாங்க. அவ உயரம் கம்மியா இருக்கிறதுனால அத பிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜாக் ஒரு ஓரமா பயந்தபடி நின்னு பார்த்துட்டு இருக்கான். எம்மா எக்கி எக்கி பார்க்குறா. 1 இன்ச் கேப்ல அது காத்துல ஆடிட்டு இருக்கு. அவ கைக்கு கிடைக்க மாட்டேங்குது. எம்மாக்கு பிரஷர் அதிகமாகுது. அந்த பலூனோட பிணைச்சிருக்கிற கயிறை இறுக்கமா பிடிச்சிருக்கா. அப்படியே லேசா கண்ண சொருகிட்டு வருது. மெல்ல மெல்ல மயக்க நிலைக்கு போறா. அப்படியே அவளோட கைகள் தளருது. கொஞ்சம் கொஞ்சமா புவியீர்ப்பு விசையில அவ கீழ் நோக்கி இழுக்கப்படுறா. திடீர்னு ஏதோ நழுவுறத உணர்ந்துட்டு டக்குன்னு கயிறு இழுத்து பிடிப்பாளாம். நமக்கு போன உயிர் அப்படியே திரும்பி வரும். ஒரு வழியா எக்கி அந்த கயிறை இழுத்து பிடிச்சு அப்படின்னு ஒரு கயிறுல கட்டுறா. அதை இழுத்து ஏர் வெளியே போக பலூனு மெதுவா அதோட உயரத்தை கம்மி பண்ணி இறங்க ஆரம்பிக்குது. ஜாக் பாதி மயக்கத்துல இருக்கான். அவனை எழுப்ப முயற்சிக்கிறான். அப்போ ஒரு கத்தி ஜூலி பக்கத்துல போய் விழுது. ஒரு வழியா மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்கிறான். திரும்பவும் நான் அவளுக்கு ட்ரிங்க் மட்டும்தான் வாங்கி தந்தேன். எனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்றான். தன்னோட ஃபோன்ல இருக்கிற ஃபோட்டோக்களை திரும்பவும் காண்பிக்கிறான். அதில் அம்மா கொஞ்சம் சமாதானம் ஆறாங்க. அதுக்குள்ள ஜூலிக்கு மயக்கம் தெளியுது. எழுந்து உட்கார்றாங்க. அப்பாடான்னு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடலான்னு பார்த்தா, அந்த பலூன் நல்லா உயரம் குறைஞ்சதுல ஒரு மலைய நோக்கி போயிட்டுருக்கு. இத பார்த்ததும் ஜாக்குக்கும், எம்மிக்கும் என்ன பண்ணுறதுன்னு சுத்தமா புரியல. உடனே யோசிச்சு பலூனோட உயரத்த கூட்ட அந்த பேஸ்கெட்ல இருக்கிற சிலிண்டர, அப்புறம் சில பொருட்கள தூக்கி கீழ போடுறாங்க. அப்படி பண்ணியும் பலூன் நல்லா வகையா மலை மேல மோதுது. இதனால பலூனோட ஒரு பகுதியில லேசா கிழிஞ்சிருது. அது வழியா காத்து உள்ள போகுது. பலூனோட கண்ட்ரோல் தாறுமாறா இருக்கு. அந்த மலைய தாண்டுனதும் மூச்சு விடலான்னு பார்த்தா, ஒரு மிகப்பெரிய மேகக்கூட்டத்துக்குள்ள நடுவுல மாட்டிக்கிறாங்க. இப்ப அவங்க எங்க இருக்காங்க? என்ன பேசுறாங்க? என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சுத்தமா ஒரு ஐடியாவும் அவங்களுக்கு இல்ல. இந்த கேப்ல தான் பக்கத்துல இருக்கிற கத்திய ஜூலி எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிறா. எம்மாக்கு மூச்சு விடவே இப்பதான் நேரம் கிடைக்குது. ஜாக்குக்கு கொஞ்சம் தண்ணி தர்றா. கண் விழிச்சிருக்கிற ஜூலிய பார்த்துட்டு அவளோட வாய்க்கட்ட அவுத்து விட்டுட்டு அவளுக்கும் கொஞ்சம் தண்ணி தர்றா. ஜாக்க அவள தூக்கி கீழ வீசலான்னு சொல்ல, அதுக்கு எம்மா திட்டுறா ஜாக்க பார்த்து. அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியாத அளவுக்கு மேகங்கள் அவங்கள சுத்தி பரவி இருக்கு. "நீ ஏன் என்ன டார்கெட் பண்ணி என் வாழ்க்கைய கெடுக்கிறேன்னு" சொல்லிட்டு ஜாக் ஜூலிய பார்த்து கேட்க, அப்பதான் ஜூலி சொல்றா தான் யாருன்னு. முதல் காட்சியில இறந்து போனார்ல, தற்கொலை பண்ணிட்டு. அவர்தான் தான் அப்பான்னும், அவர் எனக்கு எல்லாமா இருந்தாரு. அவர நீ கொன்னுட்ட அப்படின்னு சொல்றாங்க. ஜாக் அதுக்கு நான் என்ன பண்றது? வேலை இல்லைன்னா சாகணுமா? லே ஆஃப் விட்டது கம்பெனிய காப்பாத்த. அவர் செத்ததுக்கு நான் பொறுப்பில்ல. அவர காப்பாத்துறது என் வேலையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி எகத்தாளமா பதில் சொல்றான். இத கேட்டது ஜூலி இன்னும் ஹர்ட் ஆறா. அவ தான் என் உலகமே. இப்ப அவர் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறேன்ட்டு குலுங்க குலுங்க அழ ஆரம்பிக்கிறா. எம்மாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம குழப்பத்துல இருக்கா. வயசான காலத்துல கிடைக்கிற பணத்த வச்சு சந்தோஷமா இல்லாம செத்து போனா அதுக்கு நானா பொறுப்பு? அப்படின்ட்டு ஜாக் இன்னுமே கொஞ்சம் மனசு கஷ்டப்படுற மாரி பேசுறான். இத கேட்டது ஜூலிக்கு கெட்ட கோவம் வருது. கம்பெனிய ஒழுக்கமா நடத்த தெரியாத உனக்கெல்லாம் எதுக்குடா கோட் ஷூட்? அப்புறம் இனிஷியல் வச்ச ஷூ அப்படின்னு கேட்கிறா. கோவத்துல கையில இருக்கிற கத்தி எடுத்துட்டு வேகமா அவன நோக்கி வர்றா. எம்மி தடுக்க ட்ரை பண்றா. ஆனா அவ அதையும் மீறி ஜாக்கோட தோள்பட்டையிலேயே நல்லா வகையா சொருகுறா. அவன் அங்க வலியில துடிச்சிட்டு இருக்கான். எம்மா ஜூலிய தடுத்து புடிச்சிட்டு இருக்க. மேகங்கள் அவங்களுக்குள்ள பூந்து போயிட்டு இருக்கு. சுத்தமா யாருக்கும் எதுவும் தெரிய மாட்டேங்குது. திடீர்னு பார்த்தா ஒரு சின்ன சிலிண்டர் எடுத்துட்டு கத்திட்டே அந்த பக்கம் தள்ளுன்னு சொல்லிட்டு ஜாக் ஜூலிய பார்த்து ஓடி வர்றான். எம்மா வேண்டான்னு சொல்றதுக்குள்ள ஜூலியோட முகத்திலே வைக்கிறான் பங்குன்னு. அப்படியே வலி தாங்க முடியாம ஜூலி பின்னால சரிஞ்சு விழுறாங்க. ஜாக்குக்கு ரத்தம் தோள்பட்டையிலேருந்து நிக்காம வந்துட்டு இருக்கு. அவனும் கண்ணு சொருவி விழுறான். எம்மா உடனே ஜாக்குக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலான்னு பார்த்தா ரத்தம் நிக்காம போயிட்டு இருக்கு. கடைசியா ஒரு வழியா ஒரு செல்லோ டேப்ப கண்டுபிடிச்சு அந்த காயத்துல ஒட்டுறா. ரத்தமும் ஓரளவுக்கு கட்டுப்படுது. அதுக்குள்ள ஜூலி என்ன பண்றான்னு எம்மா பார்க்குறாங்க. சுத்தமா மூச்சு பேச்சே இல்ல. அப்படியே கண்கள திறந்தபடியே செத்துருக்காங்க. அவள அப்படியே ஒரு துணியில மூடி வைக்கிறா. பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. பலூன் இப்ப மேகங்கள விட்டு மெல்ல வெளிய வருது. இது என்ன கஷ்டம்? இப்ப பாரு உண்மையான கஷ்டங்கிற மாதிரி, அவங்க பலூனுக்கு வெளிய எட்டி பார்த்தா, சுத்தியும் மலைத்தொடர்லாம் இருக்கு. இவங்க பலூன இறக்கணும்னா சமவெளி பகுதி வேணும். இவங்களுக்கா தல சுத்துது. பலூன்ல இருக்கிற ஓட்டை வேற தாறுமாறா பலூன தள்ளிட்டு இருக்கு. இந்த ஓட்டைய அடைச்சா தான் தப்பிக்க முடியும்னு தோணுது எம்மாக்கு. ஓட்டைய எப்படி அடைக்கிறதுன்னு யோசிக்கிறா. திரும்பவும் எம்மாட்ட ஜாக் சாரி சொல்றான். நான் அவளுக்கு ட்ரிங்க் மட்டும் தான் வாங்கி தந்தேன். வேற எதுவும் எங்களுக்குள்ள நடக்கல. என்ன நம்புன்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். அத பத்தி அப்புறம் பேசலாம்ன்னு என் அம்மா சொல்றாங்க. சோசியல் மீடியாவ இப்ப பார்க்க முடியாது. டவர் இல்லன்னு ஜாக் சொல்றாரு.
ஒரு ட்ரிங்க் மட்டும் குடிச்சிட்டு இவ்வளோ தூரம் உன்னை பழி வாங்க வந்தாளான்னு எம்மா கேட்குறாங்க. பேசிகிட்டே நடந்து வராங்க. அப்போ ஜூலிக்கு தீ பிடிக்கும்போது டேமேஜ் ஆன இடத்துல கட்டைகள் உடைய அந்த குழியிலேயே எம்மா பலூனை விட்டு கீழே விழுறாங்க. ஒரு கயித்த கடைசியா பிடிச்சுக்கிறாங்க. ஜாக் காப்பாத்துவான்னு பார்த்தா தயங்கி நிற்கிறாரு. கயிறு வேற கட்டையிலேருந்து நழுவிட்டு இருக்கு. எப்போ வேணா கட் ஆகிற மாதிரி இருக்கு. எம்மா ஒரு மாதிரி பார்த்துட்டு காப்பாத்து காப்பாத்துன்னு கத்துறான். டக்குன்னு சுதாரிச்சுட்டு எம்மா தொங்கிட்டு இருக்கிற கயிறை பிடிக்கிறான் ஜாக். எம்மாக்கு முதல்ல ஜாக் மேலே சந்தேகம் வருது. செத்தா சாகட்டும் அப்படிங்கிற மாதிரி அவன் பார்வை இருக்கிறத கவனிக்கிறான். கடைசியாக எம்மாவை காப்பாத்துறான். மேலே போனதும் இதை எம்மா ஜாக் கிட்ட கேட்க அவன் பயந்துட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதனால தான் அப்படி நான் பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்கிறான். ஆனால் எம்மாக்கு அவன் மேலே இருக்கிற சந்தேகம் லேசாக அதிகமாகுது. பலூனில் இருக்கிற ஓட்டை பலூனை வேறு திசையில் இழுத்துட்டு போகுது. இப்போ லேசாக இடி சத்தம் கேட்குது. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. பலூன் மெல்ல ஒரு மலையை கடந்து போகுது. அங்கே பார்த்தா கருப்பு மேகங்கள் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. பலூன் மெல்ல அதை நோக்கி போயிட்டுருக்கு. இவங்க முகத்தில் ஆடலை. இவங்க கண்ட்ரோலை மீறி பலூன் போயிட்டுருக்கு. மின்னல் அடிக்கிறதுல, இடி இடிக்கிறதுல பலூன் நல்லா ஆடுது. எம்மா அந்த ஹீலியம் கேஸ் ரிலீஸ் பண்ணுற பர்னர் வேலை செய்தான்னு பார்க்குறா. அது செய்கிற மாதிரி தெரியல. ஜாக் பயந்தபடி நின்றுட்டுருக்கான். இப்போ பலூன் அந்த இடி மின்னலுக்குள்ளே நுழையுது. ஏற்கனவே இருந்த நிலமை இன்னும் மோசமாக மாறுது. பலூன் இருக்கிற ஓட்ட வழியாக மழை தண்ணி வேற வருது. இன்னும் மின்னல் சத்தம் பக்கத்தில் கேட்குது. எம்மா ஒரு முடிவெடுக்கிறாங்க. வேறு வழியே இல்லை, பலூனில் கிழிஞ்சிருக்கிற அந்த ஓட்டையை அடைக்கணும்னு. ஜாக்கை கொஞ்சம் உதவி பண்ண சொல்கிறாங்க. எப்படியும் அவங்க நின்றுட்டுருக்கிற பேஸ்கெட் மேலே அந்த பலூனுக்கு உட்புறமாக கட்டியிருக்கிற கயிறை பிடிச்சி மேலே ஏறணும். அப்போ தான் ஒரு கயிறை வச்சு அதை கட்ட முடியும். ஜாக்கு உதவி செய்ய தயாராகிறாரு. அந்த கத்தி குத்தின வலி உயிர் போகுது. இருந்தும் அதை பண்ணுறாரு. அவளை தோள்பட்டையில் ஏற்றி அந்த பலூனுக்குள்ளே கட்டியிருக்கிற கயிறுக்குள்ளே ஏற்றி விட்றாரு. அவளும் அந்த கயிறை பிடிச்சி மேலே போகிறா. அந்த கிழிஞ்சிருக்கிற இடத்த பார்க்குறா. அது கிழிஞ்சிருக்கிற இடம் காற்று அடிக்கிறதுல வெளியே போயிட்டு உள்ளே போயிட்டு வந்துட்டுருக்கு. ஒரு விலையை கஷ்டப்பட்டு அந்த கிழிஞ்சிருக்கிற இடத்த பிடிச்சி ஒரு சின்ன கயிறை வச்சு அந்த பலூனோடு சேர்த்து வச்சு கட்டுறா. இப்போ ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகுது. அப்படியே எப்படி போனாலும் அதே மாதிரியே திரும்பவும் பேஸ்கெட்குள்ளே வர்றா. இடியும் மின்னலும் இன்னும் நிற்காமல் இருக்குது. இப்போ அந்த பர்னரை ஆன் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. ஆன் ஆக மாட்டேங்குது. திரும்பவும் முயற்சி பண்ணால் கடைசியாக ஒரு வழியாக ஆன் ஆகுது. அப்படியே அதை பற்ற வச்சதும் பலூனில் ஹீலியம் கேஸ் பரவுது. அந்த மலை மேகங்களை விட்டு மெல்ல மெல்ல அந்த பலூன் வெளியே வருது. ஒரு மலையோட இடுக்கு வழியாக பலூன் வெளியே வந்ததும் சூரியனோட வெளிச்சம் எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிக்குது. இவங்களுக்கும் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி நிம்மதி பெருமிச்சு விட எம்மா அப்படியே அந்த பேஸ்கெட்குள்ளே தலை சாய்ச்சி உட்காடுறாங்க. எம்மா அப்போ தான் ஜாக்கோட ஷூவை கவனிக்கிறாங்க. அவங்களுக்கு திடீர்னு அப்படி ஒரு சந்தேகம் வருது. ஜாக் எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு கேட்க என்னன்னு அவன் கேட்குறான். ஜூலி உன்கிட்ட கடைசியாக பேசும்போது என்ன சொன்னான்? கம்பெனியாக ஒழுக்கமாக நடத்த தெரியாத உனக்கெல்லாம் எதுக்குடா கோட் ஷூட் அப்புறம் இனிஷியல் வச்ச ஷூன்னு கேட்டால அப்படின்னோன்னா அவனும் ஆமான்னு சொல்கிறான். நீ அவளுக்கு ஒரு ட்ரிங்க் மட்டும்தானே வாங்கி தந்தேன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்க அவனும் ஆமான்றான். அப்படின்னா உன் ஷூக்குள்ளே போட்டிருந்த ஷாக்ஸில் உன்னோட இனிஷியல் இருக்குன்னு அவளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்க அவன் வளர ஆரம்பிக்கிறான். அவன் பேச்சு கொளர ஆரம்பிக்குது. அவளுக்கு எப்படியாவது தெரிஞ்சிருக்கும், அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மலுப்புறான். ட்ரிங்க் வாங்கி தந்த ஹோட்டலில் ஷூவை கழட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சுன்னு கேட்குறா. ஜாக் தத்து பித்துன்னு வளர ஆரம்பிக்கிறான். எம்மாவுக்கு சந்தேகம் அதிகமாகுது. சரி, ஜூலியோட ஃபோன் எங்கேன்னு தேட ஆரம்பிக்கிறா. அவளோட பணத்துக்கு பக்கத்தில் அந்த ஃபோன் அங்கே தான் இருக்குது. எம்மா கவனிக்கிறதுக்குள்ளே அந்த ஃபோனை பேஸ்கெட்டில் இருக்கிற ஓட்ட வழியாக வெளியே தள்ளி விடுறான் ஜாக். எம்மா எங்கே தேடியும் ஃபோன் கிடைக்காதல டென்ஷன் ஆகிறா. அப்படியே எந்திரிச்சு அவள் ஃபோன் கிடைக்கல, அவளும் உயிரோடு இல்லை. எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதை கேட்டதும் ஜாக் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிறான். ஆனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஜாக்கோட ஃபோனை கேட்குறா. ஜாக் இது சுத்தமாக எதிர்பார்க்கல. அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறான். இப்போ கொடுக்க போகிறே இல்லையா அப்படின்னு கேட்க தயக்கத்தோடு அதை ஜாக் தராரு. எம்மா அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா மெசேஜ் வாட்ஸ்அப் எல்லாம் கிளியராக இருக்குது. உடனே டெலிட்டட் மெசேஜ் ரீஸ்டோர் பண்ணுறாங்க. எம்மா பணம் கேட்டினது மிரட்டினது எல்லாம் அந்த சேட்டிங்கில் இருக்குது. அப்படியே பார்த்துட்டு வராங்க. கடைசியாக ஒரு வீடியோ லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணுறாங்க. அங்கே பெட்டில் ஜாக்கும் ஜூலியும் ஒன்றா இருக்காங்க. ஏதோ பேசிக்கிறாங்க. ஜாக் எழுந்து போனதும் வீடியோவை ரெக்கார்ட் பண்ண டேபிள் மேலே செட் பண்ணுறாங்க. அப்புறம் வீடியோவில் பாத்ரூம் போன ஜாக் திரும்பி வர்றாரு. அதுக்கப்புறம் அவங்க பண்ணுற மொத்த விஷயமும் ரெக்கார்ட் ஆகுது. இதை பார்த்தது எம்மாவுக்கு மனசே விட்டுருது. ஜாக்கு கேவலமாக ஒரு பார்வை பார்க்குறாங்க. ஜாக்கோட ஒரிஜினல் முகம் இப்போ தான் தெரிய வருது. ஜூலி சொன்ன மாதிரி அவன் ஒரு சுயநலவாதின்னு. ஆமாம், நான் அப்படி தான். இது தெரிஞ்சுதான் பொண்ணுங்க வர்றாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? ஆனால் நீ அப்படி இல்லை. எனக்கு என் குடும்பத்தை வளர்க்கவும் எனக்கான குழந்தைய பெற்று தரவும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு வேணும் எனக்கு. நான் எல்லாம் இல்லைன்னா நீ ரோட்டில் பிச்சை தான் எடுக்கணும். நீயும் அந்த கரு கலைஞ்சதுலேருந்து பக்கத்தில் வர விட மாட்டேன்ற.
அதான் அப்படின்னு நக்கலா பேச ஆரம்பிக்கிறான். இத கேட்டதும் என் அம்மாவுக்கு செம கோவம் வருது. இப்படிதான் எல்லா பொண்ணுங்களையும் ஏமாத்திட்டு அதுக்கு நியாயம் சொல்றியா? இப்படிப்பட்ட நீ எனக்கு வேண்டான்னு பொசுக்குன்னு சொல்லிடுறா. நான் உன்ன டைவர்ஸ் பண்ண போறேன். உன் சொத்துல பாதி எனக்கு வந்துரும். அப்படின்னு ரொம்ப கூலா சொல்றா. இத கேட்டதும் அவனுக்கு டென்ஷன் ஆகுது. உன்னை என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு அவள நோக்கி வர, எம்மா அவன் கைய தட்டி விடுறா. அப்படியே தடுமாறி அந்த பேஸ்கெட்ல இருக்கிற குழிக்குள்ள விழுறான். ஜாக் கத்துறான், கதறான், "என்ன காப்பாத்துன்னு" சொல்றான். அவன் கை நழுவிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா கை நழுவி கீழ விழ ஆரம்பிக்கிறான். கடைசியா அந்த கயித்த இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்கான். காப்பாத்த சொல்லி எம்மாட்ட கெஞ்சுறான். எம்மா அவன் முகத்தையே பார்த்துட்டு இருக்கா. இப்ப பலூன் சமவெளி பகுதிக்குள்ள நுழைஞ்சு மெல்ல மெல்ல கீழ போயிட்டுருக்கு. எம்மா அவன பார்த்து சிரிச்சுட்டே பேஸ்கெட்ல இருக்கிற ஜூலியோட பிணத்த பார்க்குறா. அது கண் திறந்த நிலையில தான் இன்னும் இருக்கு. அந்த குழிய நோக்கி நகர்த்துறா கஷ்டப்பட்டு. கீழ ஜாக் தொங்கிட்டு இருக்கான், கயிற பிடிச்சுட்டு. குழிக்கு பக்கத்துல போனதும் ஜூலியோட பிணம் லேசா திரும்புது. அப்போ அதோட அந்த திறந்த கண்கள் தொங்கிட்டு இருக்கிற அவனையே பார்க்குது. ஜாக் வேண்டான்னு கதறான். அந்த கண்கள் அவன பார்த்து சிரிக்கிற மாரி இருக்கு. அந்த பிணத்த எம்மா மேல இருந்து தள்ளி விடுறாங்க. அது சரியா ஜாக் தொங்கிட்டு இருக்கிற கயிற ஒட்டி கீழ விழ ஆரம்பிக்குது. அப்படியே ஜாக் மேல மோத அவனும் அந்த பிணமும் முடிவில்லா பள்ளத்த நோக்கி விழுது. தூரத்துல ஜாக்கோட சத்தம் மட்டும் கேட்குது. அந்த பலூன் சமவெளிய நோக்கி போயிட்டு இருக்கு. கடைசியா ஒரு மேடான பகுதியில போய் அந்த பலூன் மோதி அப்படியே கவுந்து விழுகுது. அந்த பேஸ்கெட்டோட எம்மா அடிபடாம தப்பிக்கிறாங்க. வெளிய வந்ததும் ஹீலியம் கேஸோட அந்த பலூன மொத்தமா கொளுத்தி விடுறாங்க. அது பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது. அங்கேருந்து தூரமா வந்துட்டு அந்த பலூன கொஞ்ச நேரம் பார்க்குறாங்க. அப்புறம் ஒரு முடிவோட தன்னோட அடுத்த வாழ்க்கைய நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க. மெல்ல நடந்து போறாங்க. அப்படியே இந்த கதையும், இந்த படமும் இங்கேருந்து முடியுது. ஸோ எப்படி இருந்தது இந்த படம்? இது ஒரு மினிமலிஸ்டிக் ஃபிலிமா இருந்தாலும் ஒரு 1 1/2 மணி நேரம் நல்லா என்கேஜிங் பண்ணியிருப்பாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரி ஒரு நல்ல கதையில திரும்பவும் சந்திக்கலாம் கைஸ். பாய். டேக் கேர். டாடா.